இப்போ இந்த கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது தோஷம் இருந்தா, திருமணம் வந்து தள்ளி போடுறாங்க. ரொம்ப லேட் மேரேஜ் தான் ஆகும் அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. அது எதனால? இல்லைங்கய்யா. இப்போ கால சர்ப்ப தோஷம்னு இவங்க எத சொல்றாங்கன்னா, ராகு, கேதுக்கு இடையில போய் எல்லா கிரகமும் மாட்டிக்கிச்சு. லக்னத்தில ராகு இருக்கும். ராகு லக்னத்தில இருக்குன்னா, 7ஆம் பாவத்தில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேது இருக்கும். அதுக்கு நடுவுல எல்லா கிரகமும் போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா, கால சர்ப்ப தோஷம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இதில கொடுமையான விஷயம் என்னன்னா, சரி நீங்க கால சர்ப்ப தோஷம்னு சொல்லிக்கோங்க. இதே கால சர்ப்ப தோஷம் உள்ள இன்னொரு ஜாதகத்த தான் அவங்களுக்கு கட்டி வைக்கணும்னு சொல்லி, அதே மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடிய நபர தேர்வு பண்றாங்க. இப்ப நான் உங்களுக்கு இந்த ராகுவோ, கேதுவோ ஒரு உதாரணத்துக்கு லக்னத்தில இருந்தா என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்கும்னு சொன்னேன். இப்ப இதே மாதிரி இன்னொரு நபர நீங்க அவங்க கூட கோத்து விட்டீங்கன்னா, பிரச்சனை இன்னும் அதிகமாகுமா? கம்மியாகுமா? அதிகம் தானே ஆகணும். அதுக்காக தான் அந்த மாதிரியான அமைப்ப வந்து நீங்க ரொம்ப சீரியஸா கன்சிடர் பண்ணாதீங்க. அது குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு குற்றம் தானே தவிர, பிரச்சனைகள் தானே தவிர, மத்தபடி வேற எதுவும் சீரியஸான இஷ்யூ இல்ல அப்படின்னு சொல்றோம். தாராளமா நீங்க வேற ஜாதகங்கள், அதாவது ராகு, கேது தோஷம் ஒருத்தருக்கு இருக்குன்னா, தோஷம் இல்லாத ஒரு ஜாதகத்தையும் நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க. எந்த தவறும் கிடையாது. அதே மாதிரி சிமிலர் டைப் ஆஃப் ஜாதகத்த நீங்க சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில, உங்களுக்கு பிரச்சனை தான் இன்னும் அதிகமாகும். ஸோ, அதனால முடிந்த அளவுக்கு அதை தவிர்த்துக் கொள்வது நல்லது.